Hi, welcome to my channel Fitty 50. இன்னைக்கு நம்ம 5th டே ஆஃப் சீரீஸ் 24ல வந்திருக்கோம். இந்த சீரீஸ்ல எல்லா எக்ஸசைஸும் பார்த்தீங்கன்னா வயிறு பகுதியில் இருக்கிற ஃபேட்டை குறைக்கிறதுக்கான எக்ஸசைஸ் தான் போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு லாஸ்ட் டே, எப்பயுமே லாஸ்ட் டே பெஸ்ட்டாக கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமான எக்ஸசைஸ் 3 டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் ஃபர்ஸ்ட் பிகினர் லெவல், இன்டர்மீடியட் லெவல், அதுக்கப்புறம் மோஸ்ட் டிஃபிகல்ட் லெவல் கொண்டு வந்திருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறேன், பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நல்ல ரிசல்ட்ஸ் கட்டாயம் கிடைக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போ பார்க்கலாமா? ஸ்டே டியூன்ட். இந்த எக்ஸசைஸும் தரையில தான் பண்ண போறோம், படுத்துட்டு தான் பண்ண போறோம். ஸோ ஒரு நல்ல மேட்டை கம்ஃபர்டபுளா போட்டுட்டு அதில் பண்றதுக்கு ரெடி ஆயிடுங்க. பண்ணலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் மேட்ல உட்காந்துட்டு அப்படியே படுத்துக்கோங்க ஃபுல்லா. ஓகே, நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறதுக்காக ஃபுல்லா படுக்க மாட்டேன், கொஞ்சம் தலையை மேலே வச்சு தான் சொல்லி கொடுப்பேன், அப்பதான் உங்களுக்கு கேட்கும். ஆனா நீங்க அப்படி பண்ணாதீங்க, ஃபுல்லா ஃபிளாட்டா படுத்துருங்க. படுத்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஒரு காலை மட்டும் பெடல் பண்ற மாதிரி ஒரு சின்ன வட்டம் போடுங்க, சைக்கிள் பண்ற மாதிரி. ஓகே, 5 தடவை பண்ணுங்க. இது மாதிரி எவ்வளோ தூரம் உங்களுக்கு தூக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தூக்கின்னு போங்க, சரியா? அடுத்தது இன்னொரு காலும் சைக்கிள் பண்ணுங்க, ரவுண்டா போகணும் கால். ஓகே, இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் பெரிய சைக்கிள் ட்ரை பண்ணுங்க. ஓகே, எவ்வளோ தூரம் உங்களால கீழே வந்து மேலே போயிட்டு வர முடியுமோ அப்படி பண்ணுங்க. ஒரு 5 தடவை பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த காலும் பெரிய வட்டம் போடுறோம். ஓகே, ஸோ இது மாதிரி வட்டம் போட்டு பழகினதுக்கு அப்புறமா என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டீங்கன்னா, நல்லா படுத்துக்கோங்க, ஃபுல்லா பெடல் பண்ணணும் 2 காலையும் ஒரே நேரத்தில். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ப்ராக்டிஸ்க்காக ஒவ்வொரு காலா பண்ணோம், இப்போ சேர்ந்து பண்ண போறோம், சைக்கிள் பண்ற மாதிரி. பாருங்க, ஃபுல்லா படுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, சின்ன வட்டம் ஃபர்ஸ்ட் போடலாம், அதுக்கப்புறமா பெரிய வட்டம் போடுங்க. முடியாதவங்க இல்லை எடுத்தவனையுமே நல்லா பெரிய வட்டம் போட முடியும்னா அதையும் பண்ணுங்க. ஓகே, இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ரிவர்ஸ்ல பண்ணுங்க. அதாவது ஃப்ரண்ட்ல போனீங்க இல்லையா, இப்போ ரிவர்ஸ் சைக்கிள் பின்னாடி வரணும். ஓகே, பண்ணலாமா? பழகணும்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு காலா ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் பழகிக்கிறதுக்கு சின்ன வட்டமா போடுங்க, ரிவர்ஸ் ஒரு 5 தடவை. இப்போ இந்த கால் ஒரு 5 தடவை முடிச்சுட்டு இப்போ ஃபுல்லாக ட்ரை பண்ணணும், படுத்துக்கோங்க. ஓகே, இப்போ சைக்கிள் பண்ணலாம். அஞ்சு தடவை ஃபர்ஸ்ட் பண்ணுங்க, முடிஞ்சவங்க நிறைய தடவை பண்ணுங்க. சின்ன வட்டத்திலேருந்து பெரிய வட்டம் போகலாம். ஓகே, அவ்வளோதான். இதுதான் ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ்க்கு பண்ண வேண்டியது. சைக்கிள் பண்ற மாதிரி காலை தனித்தனியா அசைங்க, அதுக்கப்புறம் சேர்ந்தா மாதிரி பண்ணுங்க, அதுக்கு அடுத்தது ரிவர்ஸ்ல பண்ணுங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா செகண்ட் லெவல் போறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 காலையும் சேர்த்து வச்சு சைக்கிள் பண்ண போறோம். பண்ணலாமா? பாருங்க, படுத்துக்கோங்க, படுத்துட்டு 2 காலும் சேர்த்து வச்சு வயரை நல்லா இழுத்து பிடிச்சிட்டு பண்ணுங்க. தரையில டச் ஆகக்கூடாது, கால் தரைக்கே போகக்கூடாது. நீங்க 4 5 இப்போ ரிவர்ஸ்ல பண்றோம். 1 2 3 4 தலை கீழே தான் இருக்கணும், நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தலையை மேல இருக்கிறேன். 5 பண்ணி முடிச்சுட்டு எழுந்துக்கோங்க. ஓகே, 5 தடவை வயரை உள்ள இழுத்து பிடிச்சிட்டு 2 காலையும் சேர்த்து வச்சு கிளாக் வைஸ்ல சைக்கிள் பண்றோம். அதாவது முன் பக்கமா வட்டம் போடுறோம், ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் அதே பொசிஷன்ல காலை சேர்த்து வச்சுட்டு 2 காலையும் சேர்ந்து பின் பக்கமா ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேஷன் சைக்கிளிங் பண்றோம். ஓகே, இது பண்ணிட்டீங்கன்னா ஒரு பிரேக் எடுத்து திருப்பியும் 10 தடவை அதிகப்படுத்துங்க. கிளாக் வைஸ் 10 தடவை, ஆன்டி கிளாக் வைஸ் 10 தடவை. அது மாதிரி அடுத்த டைம் பிரேக் எடுத்து 15 தடவைன்னு அதிகப்படுத்திட்டே போங்க, உங்களுக்கு டைம் இருக்கிற வரைக்கும், எனர்ஜி இருக்கிற வரைக்கும்.
ஓகே, ஸோ இது இன்டர்மீடியட் லெவல். அடுத்தது டிஃபிகல்ட் லெவல் சொல்கிறேன் பாருங்க. டிஃபிகல்ட் லெவல் என்னன்னா, இந்த சைக்கிளிங் பண்ணும்போது தலையை கொஞ்சம் ரெய்ஸ்டாக வச்சுன்னு பண்ணணும். அதுதான் டிஃபிகல்ட் லெவல். பண்ணலாமா? ட்ரை பண்ணுறீங்களா? பாருங்க. ஓகே, கையை இப்படி வச்சுக்கோங்க. நல்லா எழும்பிடுங்க. ஷோல்டர் மேலே இருக்கணும். கால் தரையில டச்சே ஆகக்கூடாது. கால் தரையில படாம ரொட்டேஷன் பண்ணுங்க. ஒரு 5 தடவை கிளாக் வைஸ் பண்ணுங்க. அடுத்த 5 தடவை ஆன்டி கிளாக் வைஸ். முன்பக்கம் ஒரு 5 தடவை, பின்பக்கம் ஒரு 5 தடவை சுழட்டணும் வட்டமா. நல்லா கால் கீழே போயிட்டு ஃப்ரண்ட்ல வந்து பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நிதானமா பண்றீங்களோ ரிசல்ட்ஸ் நிறைய இருக்கு. வேகமா இப்படி இப்படி பண்ணீங்கன்னா ரிசல்ட்ஸ் இல்லை. அவ்வளோதான், பண்ணி முடிச்சிட்டோம். இது மாதிரி 3 செட், அதாவது ஃபர்ஸ்ட் 5 தடவை, அடுத்தது பிரேக் எடுங்க, அடுத்தது 10 தடவை ஒரு பிரேக், அதுக்கப்புறம் 15 தடவை. இது மாதிரி இந்த டிஃபிகல்ட் லெவலையும் நீங்கள் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். இல்லை இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் லெவலே நான் நிறைய தடவை பண்ணணும்னாலும் ஓகே அதையே பண்ணுங்க. இல்லை செகண்ட் லெவலும் சேர்ந்து வரும்னா அதையும் பண்ணுங்க. தேர்ட் லெவல் அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு உங்களுக்கு தன்னால் வரும். ஓகே, ட்ரை பண்ணுறீங்களா? பார்த்தாச்சு இல்லையா? பண்ணுறதுக்குள்ளேயே நமக்கு எவ்வளோ, அதுவும் சம்மரில் வேர்த்து போகும் இல்லையா? அவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுவோம். வயத்தில் இருக்கிற மசில்ஸை டைட் பண்ணி ஃபுல் காலில் இருக்கிற வெயிட்டை காற்றுல வச்சு சைக்கிளிங் பண்ணுறதால நல்ல மசில்ஸை ஒர்க் அவுட் பண்ண வைக்கிறோம். அதோட இம்பேக்ட் என்ன ஆகும்னா சுற்றி இருக்கிற ஃபேட்டு தன்னால் இறங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் தான் நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்கிற ஃபேட்டை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா பண்ணணும். கஷ்டமாக இருந்தாலும் பண்ணணும். நான் சொல்லிட்டே இருக்கேன் திருப்பி திருப்பி. ஈஸியாக பண்ணுற எக்ஸசைஸால் ரிசல்ட்ஸ் நிறைய இருக்காது. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி பண்ணுற எக்ஸசைஸால் தான் உடம்புல இருக்கிற ஃபேட்டை எடுக்க முடியும். ஸோ இன்றைக்கி இது தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு இந்த சீரீஸோட ரேப் அப்படின்றதால எல்லா எக்ஸசைஸையும் சேர்ந்தா மாதிரி நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிப்பேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் FITTY50. பாய் பாய்.